கண்டோன்மெண்ட் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தமிழகம் முழுவதிலிருந்துமே ஏராளமானோர் வந்து சென்றனர். அப்போது ஏராளமான இளைஞர்கள் திருச்சி மாணவர்களுக்குள் புகுந்து பொதுமக்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகளை கொடுத்தனர். திருச்சி மாணவர்களுக்குள் வரும்பொழுது இந்த கொள்ளிடம் பகுதியில் அவர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த கொள்ளிடம் பாலத்தில் நடுவில் உள்ள தடுப்பு கட்டையில் மேலே இருசக்கர வாகனத்தை தூக்கி வைத்து ஒருவர் சர்க்கஸில் சாகசம் செய்வது போல ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டியுள்ளார். அதனை இரண்டு புறமே செல்போனில் சிலர் பதிவு செய்துள்ளனர். கொள்ளிடம் பாலத்தில் இவர்கள் செய்த அலம்பலால் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. மாணவருக்குள் வருவதற்குள்ளே கொள்ளிடம் பாலம் முழுவதுமே பல்வேறு விதமான ஆட்டம் பாட்டம், சாலையை மறிப்பது போன்று இந்த பேருந்து முன் தண்டால் எடுப்பது, கொள்ளிடம் பாலத்தின் மேலே உள்ள சிமெண்ட் கட்டையில் ஏறி இந்த அலம்பல் செய்து உள்ளிட்ட பல்வேறு விதமான செயல்களில் அவர்கள் ஈடுபட்டது பொதுமக்களை முகசுளிக்க வைத்தது. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டும் இவர்களை காவல்துறையினர் ஏன் கண்டுகொள்ளவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியும் பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர். தற்போது இந்த சென்ட்ரு மீடியன் மேல இளைஞர் பைக் ஓட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியும் காவல்துறை அட்ராசிட்டியில் ஈடுபட்ட இளைஞர் மீது எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கவில்லை. இளைஞர் செய்த அட்ராசிட்டி ஒரு வகையில் பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தியது என்றால் காவல்துறை அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகர்.